நேத்தைக்கு சாப்பிடாமலே தூங்கிட்டேங்க. அதனால இன்னைக்கு காலையில எழும்புனோனே பசி. சரி சீக்கிரமா பண்ணி என்னத்த தான் சாப்பிடலான்னு பார்த்தா மாவு தான் இருந்துச்சு. சரி இட்லிக்கு ஊத்தி வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவ ஊத்தி நான் இட்லியில தட்டுல வச்சுட்டேங்க. வெந்துருச்சு சீக்கிரத்துல. அதுக்கு சைட்ல சாப்பிடலான்னு பார்த்தா சாம்பார் தான் இருந்துச்சு. அதுவும் நேத்தைக்கு வச்ச சாம்பார் தான். இதுதான் சீக்கிரத்துல சாப்பிட முடியும்னு சொல்லி இட்லியும் வேக வச்சு, சாம்பார் வச்சு காலையில சாப்பிட்டுட்டேங்க. பசங்களும் குடுத்து எப்படியோ சமாளிச்சுட்டேன். அப்படியே மாடி தோட்டம் வந்தாச்சு செடிங்களுக்கு தண்ணி ஊத்துறதுக்கு. டாலியா எப்படி மொட்டு வந்திருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் காமிச்சேன் போன வீடியோலலாம். அது கொஞ்சம் கொஞ்சமா அது பெருசா வரதே உங்ககிட்ட காமிக்கணுங்கிறதுனால தான் காட்டிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அதோட எதழு அடுக்கு அடுக்கு அடுக்கா இருக்கு. இது பூக்கோட டைம் எவ்வளோ பெருசா இருக்கும்னு யோசிக்க தோணுது. வெயிட் பண்ணுங்க. அது பூத்தா ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் காமிக்கிறேன் உங்ககிட்ட. அவ்வளோ அழகா இருக்கும். பெங்களூர் ரோஸ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நேத்தைக்கு மொட்டா காமிச்சேன். இன்னைக்கு நல்லா கொஞ்சம் விரிஞ்சுகிட்டு வந்துட்டு இருக்கு. அதோட அழக காட்டிட்டு இருக்குது. செம்பருத்தி செடி சின்னதா இருந்தாலும் அதோட பூ கொடூரமா பெருசா பூத்து நிக்குது. எப்பமாவது ஒரு வாட்டி பூக்கும். அவ்வளோ அழகா இருக்கும். அதே மாதிரி ஸ்கின் கலர் ரோஸுங்க. இதுக்கு முன்னாடி நான் காமிச்சிருப்பேன். இதுலேருந்து வண்டு வந்திருந்து சாப்பிட்டு நெறைய இதழெல்லாம் அப்படியே காஞ்சு போன மாதிரி இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் பூத்த பூக்கள் எல்லாம் சூப்பரா பூத்துட்டு இருக்கு. நல்ல ஸ்கின் எல்லாம் நல்ல நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் இந்த ஸ்கின் கலர் ரோஸு. அதனால தான் ஸ்கின் கலர் ரோஸ்ன்னு வச்சாங்களான்னு தெரியல. சாஃப்ட்டா இருக்கும். நடுவுல பிங்கும், சைட்ல ஒயிட் கலரும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகுங்க. பூத்தா நெறைய பூக்கும். பூக்கலன்னா பூக்கவே பூக்காது. அது பூக்கக்கூடிய டைம் தான் அதோட அழக ரசிக்க முடியும். அப்படிப்பட்ட ஸ்கின் கலர் ரோஸு. இந்த பட்டர்ஃப்ளை மாடி தோட்டத்தில அடிக்கடி வருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நான் வீடியோல காமிச்சிருப்பேன். ஒரு செலந்திக்க வாயில மாட்டிக்கிட்டு அது உயிர் போவவா வேணாமான்னு அப்படி கஷ்டப்பட்டு இருந்த பட்டர்ஃப்ளை. ஆனா மாடி தோட்டத்தில அடிக்கடி இது பறந்துகிட்டே இருக்கு. நெறைய அது முட்டை போட்டு அது விரிஞ்சிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன் மாடி தோட்டத்தில. அதனால எனக்கு அத பார்க்க முடியுது. நான் போகக்கூடிய டைமெல்லாம் அங்கிட்டும் இங்கிட்டுமா பறந்துகிட்டு இருக்கும். செம்பருத்திங்க எப்பமாவது ஒரு வாட்டி பூக்கும். பூக்கக்கூடிய டைம் அதோட அழக ரசிக்க வேண்டியதுதான். சின்ன பாட்டில வச்சிருக்கனால பூ கொஞ்சம் சின்னதாவே பூத்துட்டு இருக்கு. மாத்தி வைக்கணும். அந்த பாட்ட மாத்தி வச்சா கொஞ்சம் நெறைய பூ பூக்கும்னு நெனைக்கிறேன். நாட்டு ரோஸுங்க. அதுவும் இந்த ஸ்கின் கலர் ரோஸும் ஒண்ணு மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது சீக்கிரத்தில வாடி போயிரும். ஸ்கின் கலர் ரோஸ் கொஞ்ச நாள் நிக்கும். பூக்கக்கூடிய டைம் ஒயிட் கலர்ல பூக்கும். கொஞ்சம் டல்லானா பிங்க் கலர்ல ஆயிருது. நாட்டு ரோஸுங்க. இது சாமந்திங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டான சாமந்தி. இது நேரா நீளமா போயிட்டு மொட்டு வைக்காது. சைட்ல சரிஞ்சு போய் சைட்ல பூத்துக்கிட்டு இருக்கு. சரி தரையில இருந்தா அது அழகு தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு பாட்ட கமத்தி வச்சு அதுக்கு மேல தூக்கி வச்சிருக்கேன். அப்பதான் அதோட பூவோட அழகு தெரியுது. அல்லன்னா அது தரையோடு படுத்திருந்து பூக்குற மாதிரி இருக்கு. எல்லோ கலர் சூப்பரா இருக்குது. எந்த அழகுலேருந்து பார்த்தாலும் இந்த ஸ்கின் கலர் ரோஸ் அவ்வளோ அழகுங்க. மாடி தோட்டத்தில நான் அந்த தேனீ இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன். அது எப்போ போகும்னு காத்துட்டு இருக்க வேண்டிய மாதிரி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னால எதுவும் பண்ண முடியல. அத விரட்டவும் உள்ள மனசும் வரமாட்டேங்குது. ஒவ்வொரு நாளும் நீங்க போமாட்டீங்களான்னு சொல்லிட்டு காலையில காலையில வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. என் பசங்களுக்கு அது கிட்ட வரவே ரொம்ப கஷ்டமா இருக்குது.